ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஒரு காலத்தில் சுற்றித் திரிந்த 200 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் மலேரிடாப்டர் குட்டியை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டைனோசர் எலும்பு தொகுதி தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அது ஆரம்பகால டைனோசர்களை பற்றி நமக்கு தெரிந்ததை அவை மாற்றும் என ஆராய்ச்சியாளர்கள் நினைத்தனர். ஆனால் இப்போது நடந்து முடிந்த ஆய்வில் அந்த மலேரிடாப்டர் குட்டி 220 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் சுற்றித் திரிந்த ஒரு சிறிய மாமிச உண்ணி என்பது தெரிய வந்திருக்கு. மலேரிடாப்டர் குட்டி ட்ரையாசிக் காலத்தின் நேரியன் காலத்தில் வாழ்ந்துள்ளது. இது ஹெரேராசௌரியா குழுவை சேர்ந்தது. இது வேட்டையாடும் டைனோசர்களின் ஆரம்ப கால கிளை இனம். ரைனோசர்கள் உட்பட பல தாவர வகை இனங்களை அளித்த ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து இது தப்பி பிழைத்ததை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கோண்ட்வானாவில் அந்த பேரழிவு நிகழ்வை தாண்டி உயிர் பிழைத்த முதல் உறுதிப்படுத்தப்பட்ட ஹெரேராசர் இதுவாகும். இந்த ஆராய்ச்சி ராயல் சொசைட்டி ஓபன் சயின்ஸ் ஜேர்னலில் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலில் கண்டுபிடிக்கப்பட்ட 4 ஹெரேராசர் இனங்கள் மட்டுமே அறியப்பட்டிருக்கு. இந்த தென் அமெரிக்க இனங்கள் 229 மில்லியன்ல இருந்து 233 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது என தெரிய வந்திருக்கு. இவை அனைத்தும் 2 கால் கொண்டது, 4 முதல் 20 அடி நீளம் கொண்டவை என ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர் டாக்டர் மார்டின் எஸ்குரா கூறுகிறார். தென் அமெரிக்காவிற்கு வெளியே உள்ள ஹெரேராசர்களின் குறிப்புகள் முதல் 1990களில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் வட அமெரிக்காவின் சில்லேவில் உள்ள நோரியன் மட்டங்கள்ல இருந்து சிண்டசரஸ் பிரையன்மெல்லே அடையாளம் காணப்பட்டிருக்கு. மலேரிடாப்டர் குட்டியின் எச்சங்கள் முதல் 1980களில் தென் மத்திய இந்தியாவில் உள்ள விரன்கிதா கோதாவரி பள்ளத்தாக்கிலிருந்து சேகரிக்கப்பட்டிருக்கு. அனராம் கிராமத்திற்கு அருகிலுள்ள இந்த தளத்தில் கார்னியன் காலத்தில் முதல் பெரிய டைனோசர்களை விட சற்று இளைய காலத்தின் புதைப்படிவங்கள் உள்ளது. இந்தியாவின் நேரியன் காலநிலை தெற்கு வட அமெரிக்காவின் காலநிலையைப் போலவே இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஹெராரசர்கள் மற்றும் பைட்டோசார்கள், மலேரிசோரின் அலோகோடோசார்கள் போன்ற பிற இனங்கள் இந்த இரு பகுதிகளில் தோன்றியதற்கும் தெற்கு தென் அமெரிக்காவில் தோன்றாததற்கும் இதுவே காரணம் என சொல்றாங்க.